உங்கள் மேனேஜர் முதலையாக இருந்தால் இந்த 11 விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடாது. உங்கள் முதலை மேனேஜரிடம் அடிக்கடி சிக் லீவ் கேட்கக்கூடாது. அப்படி கேட்டால் அவர் உங்களுக்கு பெர்மனன்ட் லீவ் கொடுத்து விடுவார். சண்டே அன்னைக்கு உங்களை அவர் ஜாலியாக குளத்துக்கு குளிக்க கூப்பிட்டால் போகக்கூடாது. அதேபோல் கிளைண்ட் மீட்டிங்க்கு நீங்கள் உங்கள் முதலை மேனேஜரை ஸ்விம்மிங் பூலுக்கு அழைத்து செல்லக்கூடாது. உங்கள் கிளைண்ட் அந்த ஸ்விம்மிங் பூலை விட்டு வெளியே வராமலும் போகலாம். நீங்கள் அவருடைய பர்த்டேக்கு லெதர் பர்ஸ் கிஃப்டாக கொடுக்க கூடாது. அந்த பர்ஸ் அவருடைய மச்சானாக கூட இருக்கலாம். நீங்கள் அவருக்கு ஸ்ட்ரெஸ் பால் கொடுக்கவும் கூடாது. அதை அவர் முட்டை என்று நினைத்து அடகாத்து குஞ்சு பொரித்து விடுவார். நீங்கள் அவரை ஆர்ம் ரெஸ்லிங்க்கு கூப்பிடக்கூடாது. அப்புறம் நீங்கள் உங்கள் 2 ஆர்ம்ஸையும் இழக்கக்கூடும். நீங்கள் உங்கள் ஆபீஸில் ஃபிஷ் டேங்க் அக்வாரியம் வைக்கக்கூடாது. அதை அவர் பேண்ட்ரியாக நினைத்துக் கொள்வார். உங்கள் மேனேஜர் முதலை உங்களை நைட் ஷிப்ட் கூப்பிட்டால் போகக்கூடாது. டியூட்டி டைமில் நீங்கள் கொஞ்சம் அசந்து தூங்கினால் கூட உங்களை அவர் முழுங்க வாய்ப்புள்ளது. உங்கள் டெஸ்கில் நீங்கள் உங்கள் ஃபேமிலி போட்டோ வைக்கக்கூடாது. அதை அவர் மெனுவாக தான் பார்ப்பார். நீங்கள் அவரிடம் கண்டிப்பாக போனஸ் கேட்கக்கூடாது. உங்கள் போன்களை கடித்து மென்று விடுவார். ஒருபோதும் நீங்கள் அவரிடம் ரிசைனேஷன் கொடுக்க கூடாது. உங்களுக்கு கம்பெனி பிடிக்கவில்லை என்றால் அப்ஸ்காண்ட் ஆகி எங்காவது தப்பித்து ஓடி தலைமறைவாகி விடுங்கள். நன்றி.